காயலிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் வடக்கு நோக்கி பயணித்தால் ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள திருப்புல்லானியில் இருக்கும் ஜெகநாத சுவாமி கோயிலை அடையலாம். இக்கோயிலினுள் 13ஆம் நூற்றாண்டில் 2ஆம் மாரவர்ம சுந்தரபாண்டியன் பௌத்திரமாணிக்கப்பட்டினத்தைச் சார்ந்த முஸ்லிம் சோனகரின் பள்ளிக்கு அளித்த தானம் கல்வெட்டாக உள்ளது. அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பௌத்திரமாணிக்கப்பட்டினம் இன்று எதுவென்று தெரியாவிடினும் அருகிலுள்ள ஒரு காலத்திய துறைமுகப்பட்டினமான கீழக்கரையில் திராவிட இஸ்லாமிய பாணியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட பல பள்ளிவாசல்கள் உள்ளன. இதில் 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ராமநாதபுரத்தை ஆண்ட கிழவன் சேதுபதியின் நண்பரும் ஆலோசகருமான வள்ளல் சீதக்காதி மரைக்காயர் கட்டிய பள்ளிவாசல் திராவிட இஸ்லாமிய கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட உன்னதமான ஒரு பள்ளி என்றே கூறலாம். இப்பள்ளிக்கு பின்னே உள்ள தெரு ஒன்றில் 19ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த புகழ்பெற்ற தமிழ் முஸ்லிம் வணிகர் ஹபீப் அரசர் கட்டிய அழகிய பள்ளி ஒன்று உள்ளது. இப்பள்ளி அண்மையில் புனரமைப்பு செய்யப்பட்டது. இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு என்று பொதுவாக எந்தவிதமான விதிகளும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு தேவையான பள்ளிவாசல் அமைதியான தொழுகைக்கான ஒரு இடம். இந்த இடத்தை கட்டுமானம் செய்யும் பொழுது இஸ்லாம் பரவிய எல்லா நாடுகளிலேயுமே அந்தந்த நாடுகளிலே இருந்த கட்டிடக்கலைக்கு ஏற்ப கட்டுமானங்களை செய்திருந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு நடைமுறையிலே இருந்த கட்டிடக்கலை இந்த திராவிட கட்டடக்கலை பாணியாகும். இந்த கலை பாணியிலே தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பட்டினங்கள் முழுவதும் நிறைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் கல்லுப்பள்ளி என்று பெயர் பெற்றன. இந்த பள்ளிவாசல்களிலே இருக்கின்ற தூண்கள், இந்த பள்ளிவாசலிலே காணப்படுகின்ற ஏனைய கலையம்சங்கள், அங்கு இருக்கின்ற கல்வெட்டுகள் இவற்றையெல்லாம் பார்த்தோமேயானால் அவையெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் பண்பாட்டினுடைய பாரம்பரியத்தை காட்டுகின்ற பாரம்பரிய சின்னங்களாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.